Hi students, நம்ம இந்த வீடியோல laws of exponent பத்தி பார்க்க போறோம். இப்போ a to the power n அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல a n ரெண்டு நம்பர்ல இந்த கீழே இருக்கிறது வந்து உங்களோட பேஸ், மேல இருக்கிற நம்பர் வந்து பவர்னு சொல்லலாம், எக்ஸ்போனன்ட்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம எக்ஸ்போனன்ட் அப்படின்னு படிக்க போறோம். இப்போ பாருங்களேன், இதுல வந்து முக்கியமா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் a power m மல்டிபிள் பை a power n அப்படின்னு இருந்ததுன்னா, அதாவது பேஸ் ஒரே மாதிரி இருந்து நடுவில் மல்டிபிளிகேஷன் சைன் இருந்தா அவங்கள ஜாயின் பண்ணும்போது a power m பிளஸ் n அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி இப்போ டிவிஷன்ல இருந்ததுன்னா, ஏன் இது அடிஷன்ல வருதுன்னு நிறைய பேருக்கு டவுட். அது என்னன்னு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 2 பவர் 3 இருக்கு, இங்க வந்து 2 பவர் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பேசிக் 2 பவர் 3னா 2 வந்து 3 டைம்ஸ் எழுதணும், அதுதான் 2 பவர் 3. 2 பவர் 2னா 2 2 டைம்ஸ் எழுதணும். இப்போ பாருங்க 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு. 2 வந்து கரெக்டாக 5 டைம்ஸ் தான் வரும், 6 டைம்ஸ் வராது. அதனால தான் பவர் வந்து மல்டிபிள் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். நம்ம செகண்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ரூல் a பவர் m டிவைடட் பை a பவர் n. டிவிஷனுக்கு இப்படி சிம்பிளும் அவங்க கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டிவிஷன்ல கூட அவங்க எழுதலாம். எப்படி கொடுத்துருந்தாலும் a பவர் m மைனஸ் n அப்படின்னு எழுதணும். ஏன்னா டிவைட் பண்ணும்போது கட் பண்ணிட்டு பாருங்க, இது ரிமைனிங் 1 தான் வரும். ஸோ அதனால தான் டிவிஷன்ல இருக்கும்போது மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது நம்மளோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டியில எப்பவுமே பேஸ் ஈக்குவலா வர்ற மாதிரி தான் நம்பர் வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இப்போ a பவர் m மல்டிபிள் பை b பவர் mனு கூட கொஸ்டின் வரலாம். பேஸ் ஒரே மாதிரி இல்லை, ஆனால் பவர்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னா அதை காமன் பவர்னு சொல்லி வெளியில எடுக்கணும். a இன்ட்டு b அப்படியே வச்சுட்டு பவர்ல m எடுக்கணும். இதை வந்து டிவிஷனுக்கும் நம்ம சொல்லிக்க முடியும். a பவர் m டிவைடட் பை b பவர் m அப்படி கூட கொஸ்டின் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்ம a பை b அப்படியே வச்சுட்டு m வந்து காமனாக தான் வெளியில எடுக்கணும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுல வந்து பேஸ் ஈக்குவல், இதுல பவர்ஸ் ஈக்குவல். பவர்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது ஆப்ரேஷன் மாறாது, அப்படியே தான் வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ 17 பவர் 4 மல்டிபிள் பை 2 பவர் 4 அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. அப்போ நம்ம எழுதும் போது 17 இன்ட்டு 2 த ஹோல் பவர் 4 அப்படின்னு தான் எழுத முடியும். கண்டிப்பாக இங்கே மல்டிப்ளிகேஷன் அடிஷன்ல சேஞ்ச் ஆகாது. பவரை ஜாயின் பண்ணும்போது அடிஷன் போடணும். இது வந்து காமன் பவர் எடுக்கும்போது கீழே இருக்கிற ஆப்ரேஷன் அப்படியே தான் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷனுக்கு மட்டும் தான் பாசிபிள், அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு பாசிபிள் இல்லை. இப்போ நடுவில் ப்ளஸ் இருக்கு, நான் காமன் பவர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம எடுக்கவே முடியாது. அப்படி எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கொஸ்டின்ல இருந்தது அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதவே முடியாது. ஏன்னா a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். அது a ஸ்கொயர்டு வரும், b ஸ்கொயர்டு வரும், ஒரு பிளஸ் 2ab வரும். இது ஏன் வந்ததுக்கான ப்ராப்பர்ட்டி நம்மளோட அல்ஜிப்ரா வீடியோல இருக்கு. ஸோ அடிஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரி எடுக்க முடியாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இப்படி எடுத்துக்கலாம். அடுத்த நாலாவது ப்ராப்பர்ட்டி, ஒரே ஒரு பேஸ் ரெண்டு பவர் a பவர் m த ஹோல் பவர் n அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா அந்த ரெண்டு பவரும் கண்டிப்பாக மல்டிபிள் ஆகும். a பவர் m இன்ட்டு n அப்படின்னு தான் எழுதணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 4 த ஹோல் பவர் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 பவர் 8ன்னு எழுதுவாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, மல்டிபிள் பண்ணி தான் எழுதுவாங்க. ஸோ இது இன்னொரு ரூல். இது மட்டும் இல்லாமல் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான 4 ரூல்ஸ். இது இல்லாமல் எனிதிங் பவர் 0 இதோட வேல்யூ வந்து 1. எந்த நம்பருக்குமே பவர் 0ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு தான் எழுதணும், 1ன்னு தான் எழுதணும். எனி நம்பர் டு த பவர் 1 அதே நம்பர் தான் ஆன்சர்ல வரும். இப்போ 5 பவர் 1னா 5 தான், 5 பவர் 2னா தான் 5 நம்ம 2 தடவை எழுதணும். பவர் 1னா அதே நம்பர் தான் வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நெகட்டிவ் பவர், ஏயோட பவர்ல ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் -2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாசிட்டிவ் பவராக மாற்றணும்னா இந்த ஏவை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அதாவது டினாமினேட்டருக்கு அனுப்பிடலாம். இந்த நம்பர் நியூமரேட்டரில் இருக்குது, நான் இப்படி டினாமினேட்டருக்கு அனுப்பிட்டேன்னா இந்த 2 ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும், பாசிட்டிவ்ல கன்வெர்ட் ஆகிடும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் ரூல்னு சொல்லுவாங்க. a பவர் மைனஸ் என்னன்னு இருக்கிற ஒரு டேர்மை 1 பை a பவர் பிளஸ் n அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 பை டினாமினேட்டரில் a பவர் மைனஸ் n இருந்துச்சுன்னா அதை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக a பவர் பிளஸ் n அப்படின்னு கிடைக்கும். சரி மேம், ஒருவேளை ஃப்ராக்ஷனில் இருந்தா a பை b த ஹோல் பவர் மைனஸ் n அப்படின்னு கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நம்ம அதை b பை a அப்படின்னு மாத்துறதுனால இந்த நெகட்டிவ் பவரை நம்மளால என்னன்னு மாற்றிக்க முடியும், பாசிட்டிவ் பவரில் மாற்றிக்க முடியும். ஸோ இது மட்டும் நமக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சால் எந்த ஒரு சம் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.
இந்த கொஸ்டின் பாருங்களேன். a is equal to 2, b is equal to 3, then a power b plus b power a the whole power minus 1 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a யோட பிளேஸில் 2ஐயும் b யோட பிளேஸில் 3ஐயும் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 பவர் 3 plus 3 power 2 the whole power minus 1 இருக்கு. அடிஷனில் நம்மக்கிட்ட டேரெக்டாக எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஒருவர் இங்கே பேஸும் ஈக்குவலாக இல்லை, பவர்ஸும் ஈக்குவலாக இல்லை. 2 பவர் 3 அப்படின்னா 2 into 2 into 2. 2 வந்து 3 டைம்ஸ் எழுதுங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இப்படி தான் எழுதணும். 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இதோட வேல்யூ 8. 8 plus 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3s are கிடைக்கும். 3 2 டைம்ஸ் எழுதுங்கன்னு அர்த்தம். அப்போ 3 3s are 9 கிடைக்கும். பவரில் -1 இருக்கு. இது ரெண்டும் நார்மல் அடிஷன். அப்போ 17 பவர் -1. நெகட்டிவ் பவரில் ஆன்சர் விடக்கூடாது. இதை பாசிட்டிவ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்காக நியூமரேட்டரில் இருந்த 17 டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா 17 பவர் +1 ஆகிடும். எனிதிங் பவர் 1 அதே நம்பர் தானே வரும். அப்போ 1/17 அப்படின்றதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் p அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 power p minus 3, 3 power 2p minus 8, 225ன்னு இருக்கு கொஸ்டினில். முதல்ல இந்த 225 அப்படின்ற நம்பரை ப்ரைம் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்க. கடைசி நம்பர் 5 இருக்கிறதுனால 5 டேபிளில் வரும். 4 5s are 20, பேலன்ஸ் 2 இருக்கு. திருப்பியும் 5 டேபிளில் 5 5s are 25. திருப்பியும் 5 டேபிளில் 9s are 45 வரும். 3 டேபிளில் 3s are. அப்போ 225 அப்படின்ற நம்பருக்குள்ள 5 2 டைம்ஸ் இருக்கு, 3யும் 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த பக்கம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது அப்படியே இருக்கட்டும். 3 to the power 2p minus 8. இந்த 225 மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 5 power 2 multiple by 3 power 2 அப்படின்னு எழுதிக்கலாம். லாஸ் ஆஃப் எக்ஸ்பெனன்ஸில் ஒரு பேசிக் ரூல் என்னன்னா, since the bases are equal, powers are equal அப்படின்னு ரூல் இருக்கு. இங்கேயும் பேஸில் 5 and 3 தான் இருக்கு, இங்கேயும் பேஸில் 5 and 3 தான் இருக்கு. அப்போ இதோட பவர்ஸும் கண்டிப்பாக எப்படி தான் இருந்திருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ இதோட பவர் 5யோட பவர் வந்து p minus 3, அங்கே 5யோட பவர் வந்து 2, இங்கே 3யோட பவர் வந்து 2p minus 8, அங்கே 3யோட பவர் வந்து 2. அவங்க ரெண்டு பேரும் இப்படி நம்மளால ஈக்குவேட் பண்ணிக்க முடியும். -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகும். அப்போ 2 + 3 pயோட வேல்யூ நமக்கு 5ன்னு கிடைக்குது. இங்கே 2p is equal to -8 அந்த பக்கம் போனால் +8 ஆகும். அப்போ 2p is equal to 10. மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகும். 10/2 is equal to 5. ஏதாவது ஒன்றை சால்வ் பண்ணி கூட pயோட வேல்யூ நம்ம கரெக்டாக எடுத்துடலாம். ஃபைனலாக 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்துடலாம். 17 power 2 டாட் 17 power 5. டாட்னா மல்டிப்ளிகேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதோட பேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை பார்க்க a power m மல்டிபிள் பை a power n மாதிரி தான் இருக்குது. இது நம்மளோட முதல் ரூல். மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் கண்டிப்பாக ஆட் ஆகும். அப்போ இது 17 power 2 + 5 தான் என்னோட ஆன்சர். அப்போ 17 power 7 எழுதியிருக்கணும். அடுத்தது ஒரே ஒரு பேஸ் 2 பவர் இருக்குது. அப்போ a power m the whole power n ரூலில் இருக்குது. அப்போ ரெண்டு பவர் இருந்தால் அது கண்டிப்பாக மல்டிபிள் தான் ஆகும். அப்போ 5 power 2 into 7 தான் வரும் கண்டிப்பாக. அப்போ 5 power 14 அப்படின்னு நம்ம எழுதணும். அடுத்து பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ a power m into b power m மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து காமன் பவரில் இருக்காங்க மல்டிப்ளிகேஷனில். அப்போ a into b the whole power m. இது மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷனுக்கு மட்டும் தான் இந்த ரூல் அப்ளிகபிள். அப்போ இதை நம்ம 7 into 9 the whole power 3ன்னு எழுதணும். இதை 63 power 3ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். டாட்னா மல்டிப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டாட்னு வச்சு எழுதிடக்கூடாது. ஏன்னா 7.9 மாதிரி தெரியும். அதனால் இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் கண்டிப்பாக போட்டு. இது பாருங்கள், பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ a power m by a power n மாதிரி இருக்குது கொஸ்டின். ஸோ இது ரெண்டுமே a இருக்கிறதுனால ஒரே ஒரு ஏவை காமனாக எடுத்துரு. டிவிஷன்றதுனால பவரை மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ இது 23 பவர். அப்போ 23ன்ற காமன் பேஸில் 10ம் 7ம் மைனஸ் ஆகும், ஏன்னா டிவிஷனில் இருக்கிறதுனால. இப்போ ஃபைனல் ஆன்சர் 23 power 3ன்னு எழுதிட்டு அதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.